friends, I am Lakshmi. Welcome to my channel. கம்பு தோசை. இந்த கம்பு சாப்பிட்றதுல நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும், உடல் வலிமையாக்கும். கம்புல வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் தோல் ஆரோக்கியம், கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் கம்பு நல்லா பலன் தரும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் பலம் பெறும். நார்ச்சத்து அதிகம் உள்ளது, உடல் எடை குறைக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, குடலை சுத்தம் செய்து குடல் புற்றுநோயை தடுக்க உதவும். கம்பு பார்த்தீங்கன்னா காலை மதியம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் கம்பு சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது. கம்பு தோசை. கம்பு 1 கப் எடுத்திருக்கேன், 200. இட்லி அரிசி 1 கப் 200. சாப்பாட்டு புழுங்குற அரிசினாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், 100. 1/2 டீஸ்பூன் வெந்தயம். தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம் ஒரு 3 டைம். அரிசி அளந்த கப்லேயே நம்ம தண்ணி 2 கப் சேர்த்துடலாம். 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே விடாமல் அதே தண்ணியில் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது தண்ணி தேவைனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஐஸ் பிரெண்டு சேர்த்துடலாம், மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்கு. கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைக்கிறேன். உங்களுக்கு தேவைனாலும் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பு வேண்டாம், தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். மிக்ஸியில் மொத்தமாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 7 ஹவர் அப்படியே மூடி விட்டுடலாம். மாவு 7 ஹவர் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு, புளிச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுற பதத்துக்கே திக்னஸ் இருக்குது. நம்மளுக்கு அப்படியே திக்னஸாக இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 கப் துருவிய தேங்காய், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 7 பல், கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி 10 டேஸ்ட்டுக்காக, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். தாளிக்காய், எண்ணெய், கடுகு பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கம்பு தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி.